எங்களுக்கு இங்கே மாதவரம் தான். எங்கள் பசங்கள்லாம் சென்ட் ஆன் ஸ்கூலில் படித்ததுனால பிரின்ஸிபல் தான் எங்களை எங்கள் ப்ரேயருக்கு அனுப்பி விட்டாங்க. பையன் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு 2 மாதமும் ப்ரேயருக்கு வந்தோம். போன வாட்டி வந்து ஃபாதர் சொன்னாங்க, இங்கே அங்கேயே நடந்துகிட்ருக்க ஒரு பையனை கர்த்தர் குணமாக்குறாரு அப்படின்ட்டு. அது அப்போ எங்களுக்கு கூட தெரில. அப்புறம் ஃபாதர் பார்க்குறப்ப தான் அவங்க சொன்னாங்க, இவனை தான் சொன்னேன் இவன் சுகமாவான்ட்டு. இப்போ 1 மாதமாக அவன் நல்லா இருக்கான், நல்லா தூங்குறான். எந்த இதுவும் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கர்த்தருக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெரோம் ராபின்சன். மயிலாடுதுறையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு காலில் வந்து பெரிய வீக்கமாக இருந்துச்சு, செப்பலே போட முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஃபாதர் சொன்ன மாதிரி சொன்னேன், இந்த வலியை நான் விட்டு போட்டுன்னு. அதோடு நான் விட்டுட்டேன், அதை யோசிக்கவே கிடையாது. ஒரு நாள் இருந்துச்சு, 2வது நாள் இருந்துச்சு, 3வது நாள் தானாகவே போயிடுச்சு. அதே மாதிரி 2 வீலரில் வந்து காலை தூக்கி மேலே போட முடியாது, இங்கே தொடையில் பொடிப்பு இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே ஃபாதர்கிட்ட வந்து இங்கே பிளெஸ்ஸிங் வாங்கும்போது சொன்னாங்க, தொடையில் இருக்க வியாதியெல்லாம் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போனால வண்டி 2 வீலர் ஓட்ட முடியுது, சைக்கிள் ஓட்ட முடியுது. நான் இதுக்காகவே சின்ன சைக்கிள் வாங்கினேன், காலு மேலே தூக்கி போடாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இப்போ அது தேவையில்லாமல் போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வச்சுருக்கேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் வந்து கடந்த 3 மாதங்களாக காலையில் எப்போவுமே எழுந்து நான் 3 மணிலேருந்து 6 மணி வரை ப்ரேயர் பண்ணுவேன். அப்பொழுது எங்கள் அக்கா பையனுக்காகவும் எங்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்காகவும் மற்றும் பல சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அந்த நேரத்தில் இந்த குழந்தைகளை பற்றி நான் பேசும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ அதை பற்றி எதையும் கேட்காத, நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன் ஆண்டவரை, என்ன தடங்கள், எதற்காக தகப்பனே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வேண்டும் பொழுது அவர் சொல்லுவார், நான் உனக்கு எந்த நேரத்தில் கொடுப்பேனோ அந்த நேரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய அந்த செயலுக்காக நன்றி கூறுகின்றோம். ஏன்னா இப்பொழுது நான் இந்த ஜெபத்தும் போது ஆண்டவர் எனக்கு உரைத்தது, அந்த குழந்தையை வந்து நான் வேண்டிக் கொண்ட அந்த 3 பேருக்கு போது அந்த குழந்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதை நான் அவர்களுக்காக நன்றி கூறுகின்றேன். மேலும் அவர்களுக்கு நீ விரைவில் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு இந்த ஜெபத்தின் மூலம் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.